நான் டாக்டர் ஆண்டனி டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நுரையீரல் நோய் மருத்துவர். இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் உலகம் முழுவதும் தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷத்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலில் முதலீடு செய்யுங்கள், உங்கள் எதிர்காலத்தில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிற தீம்ல இந்த வருஷம் கொண்டாடுறோம். தாய்ப்பால் என்பது ஒரு முழுமையான உணவு, கம்ப்ளீட் ஃபுட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தாய்ப்பால் உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, முக்கியமான சத்துக்கள் எல்லாம் இருக்குது அதுல. அது தவிர அது அன்பின் வெளிப்பாடு, தாய்க்கும் சேய்க்கும் உள்ள அன்பு பிணைப்பை அதிகரிக்குது. தாய்ப்பால் உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி சொன்னோம். அது மட்டும் இல்ல, அது நோய் காக்கும் அரிய மருந்தும் கூட. தாய்ப்பால்ல பாத்தீங்கன்னா உயிர் அணுக்கள் இருக்குது, எதிர்ப்பு சக்திக்கான புரோட்டீன் சத்து இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, குழந்தைகளுக்கு வரும் தொற்று நோய்களை தடுக்குது. தாய்க்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த பின் உடல் பருமன் வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்குது, கர்ப்பப்பை சுருங்குறதுக்கும் உதவியா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். நீங்க டப்பா பால் வாங்கினீங்கன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எந்த ஸ்டெப்ஸும் அதில் இன்வால்வ் ஆகுறது இல்லை. அதனால சுற்றுச்சூழலுக்கும் அது ரொம்ப தகுந்தது. இந்த தாய்ப்பாலுங்கிறது நம்ம ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவோம், வெள்ளை தங்கம் சொல்லுவோம். அதில் நிறைய நல்ல பண்புகள் இருக்குது. தாய்ப்பால் பிறந்தவுடன் தாய் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்க வேணும். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.